ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும் வீட்டில் இருந்த மாதிரியே எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளினிக் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துருவோம். நம்ம கிளினிக் ஸ்ட்ரியா ஹெல்த் கேர். நம்ம கிளினிக் வந்து ஒரு ரீஃப்ளக்ஸாலஜி அட்வான்ஸ்ட் ரீஃப்ளக்ஸாலஜி சென்டர். அதோடு கூடிய டயட் மருந்துகளைத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஹெர்பல் மெடிசன்ஸை நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதை விட உணவுகளையே மருந்தாக எப்படி மாற்றி அமைக்கும் போது ஒரு நோயிலிருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நம்ம நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணியிருக்கோம். நீங்க நம்ம எந்த வீடியோஸ் பதிவு பண்ணாலும் நீங்க பார்க்கலாம். அதுல நம்ம ரிசல்ட்டோட தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸுமே அதாவது எப்படி ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு 15 டேஸ் முன்னாடி அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருந்தது, ட்ரீட்மெண்ட் எடுத்த 15 டேஸ்ல அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கம்ப்ளீட் ரிசல்ட்டோட தான் நம்ம போட்டுருக்கோம். இந்த லைவ் ப்ரோக்ராம் எதற்கு அப்படின்னா, நம்ம போட்டிருக்க பதிவை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்கின் ப்ராப்ளம் ரிலேட்டடா நீங்க என்ன விதமான உணவுகள் எடுக்கணும் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் நீங்க இதுல வந்து போஸ்ட் பண்ணலாம். சரி, இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டா எக்ஸிமாவா இருக்கட்டும், டெர்மட்டிட்டிஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கேல்ப் சோரியாசிஸா இருக்கட்டும், இல்ல சோரியாசிஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஆக்னே, பிம்பிள்ஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இது எல்லாவற்றையும் நீங்க தனித்தனியா பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டா தெரியும். அப்ப அந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒரு சிங்கிள் சர்க்கிள்குள்ள ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதற்கான ஒரு தீர்வை நோக்கி நம்ம போக முடியும். நிறைய பேர் கேஸ் ஷீட் அனுப்பிச்சிருவாங்க, அவங்க ஸ்கின் போட்டோஸ் அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிட்டு இது சரியாகுமா அப்படின்ற கேள்விக்கு முன்னாடி எனக்கு என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, இது எக்ஸிமாவா இல்ல சொரியாசிஸா, ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட போனேன், ஒவ்வொன்னு சொன்னாங்க. ஸோ இது என்னதான் பிரச்சனை, இது எப்படிதான் சரியாகும் அப்படின்னு தான் ஒரு கேள்வி. நம்ம ஏற்கனவே டைட்டில்ல போட்ட மாதிரி மலிவாக, அதாவது இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸ்பெண்ட் பண்ணியும் ரிசல்ட் இல்லாம தான் நம்ம ஒரு நிலையில இருக்கோம். அப்ப எந்த ஒரு டிபெண்டன்ஸுமே இருக்கக்கூடாது. யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நம்ம ப்ராப்ளம்க்கு நாம எப்படி அந்த சொல்யூஷன் நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்ற சொல்யூஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஆஹ், என்ன ப்ராப்ளம்ஸ், ஹேர் ஃபாலிகல்ஸ்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதோடைய ரெக்கவரி எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சொல்யூஷன், இந்த ஸ்கின்னை க்ளீன் பண்ணி மூலமாவே நம்ம அந்த ஹேர் ஃபாலிகல்ஸையும் நம்ம நல்லா ஒரு growth இது எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம சொன்ன மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம சொன்னது போல இந்த மாதிரியான எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் ஒன் சிங்கிள் ரீசன், நம்முடைய பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்பத்தான் நம்ம அதுல இருந்து ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை நம்ம வந்து பெற முடியும். ஸோ டயட்டை ஃபாலோ பண்ணும். டயட்டை ஃபாலோ பண்ணாம எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி நம்மளால அதுல இருந்து வெளிவர முடியாது. சரி, டயட்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பொதுவாகவே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க நான்வெஜ் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா, இல்லை இந்த மாதிரி கத்திரிக்காய், சில கொட்டைகள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லா டவுட்ஸோடைய கிளியரன்ஸ் தான் இப்போ இந்த லைவ் சாட்ல நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னா இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணாம எப்படி நம்ம இதுல இருந்து வெளியே 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 கம்ப்ளீட்டா இதுல இருந்து முற்றிலுமா வெளியே வர முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே ஒரு சர்க்கிளில் கொண்டு வந்துடணும். அது லைக்கன் பிளானஸாக இருந்தாலும் சரி, நம்ம சாட்டில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ஸ்கின் ப்ராப்ளம். ஸோ பொதுவாக இப்போ இது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு, அதை பற்றித்தான் இப்போ நம்ம இந்த டிஸ்கஷனில் பேச போகிறோம். இது ஃபாலிக்கல்ஸ், இந்த மாதிரி ஹேர் ஃபாலிக்கல்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை சில பேருக்கு ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கும், நிறைய ஃபுட்ல கிராக்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா நகத்துல அப்படியே டீகம்போஸ் ஆகி அந்த நகங்கள்ல சொத்தைகள் அதிகமாகி இருக்கும். இந்த மாதிரியா இருந்தாலும் சரி, இச்சிங் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இச்சிங்க, சில பேருக்கு நைட்டு பூரா இச்சிங்,
என்ன மாத்திரை போட்டாலுமே அந்த இட்ச்சிங் வந்து குறையாது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ் உடைய சொல்யூஷன் தான் இப்ப நம்ம பேச போறோம். நம்ம நம்ம திரும்ப திரும்ப ஒரு நோய பத்தி ரிசர்ச் பண்றத விடுத்து, அத வந்து சரி பண்றதுக்கான வழிமுறைகள் பற்றி தான் நம்ம இப்ப பார்க்கணும். செபோரிக் டெர்மடைட்டிசம் நம்ம ஏற்கனவே வீடியோ கம்ப்ளீட்டா போட்டிருக்கோம். நீங்க பார்க்கலாம். அதுல என்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியரா இப்ப இப்ப நம்ம இந்த லைஃப் சார்ட்டோட ஃபோக்கஸ் என்னன்னா, இந்த எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ள டவுன் பண்றதுக்காக, சொன்ன மாரி ஹேரா இருக்கட்டும், ஸ்கின்னா இருக்கட்டும், நெயில்ஸா இருக்கட்டும், ஃபூட்டா இருக்கட்டும், இது எதுவா இருந்தாலும் இந்த 15 நாட்களுக்குள்ள எப்படி அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும்? அதுவும் நம்ம நெறைய ஸ்பெண்ட் பண்ணாம. ஆ நம்ம அந்த ஸ்பெண்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு மருந்து நம்ம ஒரு கிளினிக்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியது இருக்கு. ஸோ அவங்க கிட்ட நம்ம ஒரு 5,000 10,000 குடுத்து மெடிசின் வாங்கி, நம்ம ஒரு 2 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு, அதுல ஒரு ரிசல்ட் இல்லாதம்போது, டெஃபினட்டா அந்த ஹோப் வந்து நமக்கு குறைஞ்சிருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே எல்லாமே டயட்ல இருந்து மெடிசின்ஸ் என்னென்னலாம் நீங்க யூஸ் பண்ணலாம், எல்லாமே அப்படியே போட்டுறது. வீடியோலயே நம்ம பதிவு பண்ணிருவோம். நம்ம போடுற மருந்து பார்த்தீங்கன்னா, எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. அது எனிஒன் கேன் யூஸ் த மெடிசின்ஸ். அது வந்து ஜென்ரல் வெரி வெரி ஜென்ரல் மெடிசின்ஸ் தான் நம்ம போவோம். நம்ம ரொம்ப ஃபார்முலேஷன்ஸ்க்கே போக மாட்டோம். அது அவசியமும் கிடையாது. நம்ம உணவ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அப்ப எப்படியாவது க்யூர் ஆனா போதும்னு, நம்ம அந்த மாதிரி டக்குன்னு போய் டக்குன்னு சில மெடிகேஷன்ஸ் நம்ம எடுத்துர்றோம். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு, நமக்கு என்னதான் வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு, நம்ம அத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா நம்ம வீட்ல இருந்த மாதிரியே அதற்கான சொல்யூஷன் நம்ம கொண்டு வந்துரலாம். சரி, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம். அ அதாவது இப்ப மெடிசின்ஸ் சூஸ் பண்ணும்போது, என்ன ஒரு இதுல நம்ம சூஸ் பண்ணணும்? அ ஃபுட்ட சூஸ் பண்ணும்போது, நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறது கத்துக்கணும். இப்ப நமக்கே நல்லா தெரியுது. நம்ம நெறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்ணும்போது, அந்த ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம் கொஞ்சம் குறையும். ஆனா, நம்ம நான்வெஜ் இல்ல வேற ஏதாவது முட்டை, மீனு இல்ல ஹெவியான புரோட்டீன் ஃபுட்ஸ் நம்ம இன்டேக் பண்ணிட்டோம்னா, அன்னைக்கு பூராவுமே நமக்கு ஒரு அரிப்பு இருந்துட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போணும்னா, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் நெறைய பேருக்கு ஒரு பெரிய சாபமாவே இருந்துட்டு இருக்கு. வாழ்நாள் முழுக்க நம்மகிட்ட வர கேஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசல்ட்டோட தான் எல்லாமே போட்டுருக்கோம். என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இப்ப இன்னைக்கு எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அப்டேட்ஸ் குடுத்துட்டே தான் வர்றோம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 வருஷமா எல்லா மருந்தையும் எடுத்து, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து, எதுலயுமே ரெக்கவரி ஆகாத பேஷண்ட்ஸ்லாம் கூட தான் இருக்காங்க. ஸோ, இப்ப நம்ம அது எல்லாமே ஒரு சர்க்கிள்ல கவர் பண்ணி, அவங்களுக்கு ஒரு 15 நாளுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தான் பேசிட்டு இருக்கோம். சரி, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல நான்வெஜ் இன்டேக். இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கும், நான்வெஜ்க்கும் ஒத்து வராது. அது ஃபிஷ்ஷா இருக்கட்டும், இறாலா இருக்கட்டும், இன்னும் பார்த்தீங்கன்னா, பீஃப் பிரியாணி, இந்த மாரி சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி இன்னைக்கு லிஸ்ட்டு அப்படியே பெருசாயிட்டே போகுது. ஸோ, அதில நான்வெஜ்ல எல்லாமே ஈவன் ஃபிஷ் ஆயில் கேப்சூல் கூட கன்சியூம் பண்றது வேண்டாம். ஸோ, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னு நீங்க போஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நம்ம அப்படியே அப்படியே இந்த சாட்டுக்கு நடுவுலயே நம்ம அந்த ரிப்ளையும் பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் ரிலேட்டடான டவுட்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணிட்டு வாங்க. மத்த ப்ராப்ளம்ஸ் என்ன உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்றத சாட் முடியும்போது எண்டிங்லயோ, இல்ல நம்ம இந்த சாட்டோடைய அந்த ம ம மஸ் மெசேஜ் பாக்ஸ்லயும் நீங்க போடுங்க. டெஃபினட்டா அதற்கான வீடியோஸ் நம்ம அதாவது ஒரு சிரத்தையோட நம்ம கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேஷன் குடுப்போம். சும்மா ஒரு லைவ் பண்ணோம் அப்படின்ற மாரி இல்லாம, இப்போ உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதன் அடிப்படையில தான் நம்ம அடுத்த வீடியோஸும் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் குடுப்போம். இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல நம்ம பேஷண்ட்ஸ அப்சர்வ் பண்ணி, அவங்க என்ன சாப்பிடுறாங்க? எதனால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு? எப்படி ரெக்கவர் ஆச்சு? அப்படின்ற அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இப்ப நம்ம வீட்ல ஒரு குழந்தைய பார்த்துக்கிறோம். அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு மதர் எப்படி ஃபீல் பண்ண முடியும்? ஸோ அந்த மாரி ஒரு ஃபீல் தான் ஒரு டிசீஸ க்யூர் பண்ணுமே தவிர, ஒரு 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 பேஷண்ட்ட ட்ரீட் பண்ற மாரி நம்ம ஒரு கேஸ் எடுத்தோம்னா, அது வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த அப்சர்வேஷன் நம்ம ஓன் பாடியோடைய அப்சர்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்
இதுதான் நமக்கு கை குடுக்கும். அதனால நம்ப நமக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கட்டும், எந்த நோயா வேணா இருக்கட்டும், முதல்ல திங்கிங் தாட்ஸ் எப்படி இருக்கணும்னா, நமக்கு இது எப்படியாவது சரியாகணுன்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். ஒரு பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணணும். கடவுளே எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இதிலிருந்து ஒரு விடுதலை குடுங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கரெக்ட்டான ரூட்ல டிராவல் பண்ணுவீங்க. அதனால குறுக்கு வழியே வேண்டாம். எதையாவது சாப்பிட்டு எப்படியாவது சரி பண்ணிக்கணும் அப்படின்ற